நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்க நாய்க்குட்டியை அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு நான் சொன்னாதான் வரணும் அப்படின்னு சொல்ற கமெண்ட் பேரு தான் ஸ்டே. இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையோ, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், நம்ம கதவை சாத்துவோம், டமால்னு மூக்கு அந்த கதவு கேப்ல மாட்டி கவான்னு கத்துவோம், அந்த டைம்ல நமக்கு இல்ல அதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கிற கான்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நமக்கு ஒரு ஃபாலோ போட்டுருங்க. வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 12. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, என்ன ட்ரைனிங் பண்ண போனாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் சுத்தி இருக்கவே கூடாது. இப்போ இந்த அக்காவை பார்த்தா அவன் நான் சொல்றது கேட்கவே மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி வச்சுக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டேன்னு ஒரு வேர்பல் வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் சிம்பிள், ரெண்டுத்தையும் அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போவேன். அவன் வராம இருந்தானா ஒரு ட்ரீட், அதுக்கப்புறம் அது 2 ஸ்டெப்பா மாத்துவேன், அதுக்கப்புறம் அது 3 ஸ்டெப்பா மாத்துவேன், 4 ஸ்டெப்பா மாத்துவேன். அவனை ஃபேஸ் பண்ணிட்டே பேக்வர்ட்ஸ் போவேன். ஆக்சுவலா நான் அவனை பால்கனி ஸ்டார்டிங்ல ஸ்டேன்னு சொல்லிட்டு என்னோட ஹால் எண்டு வரைக்கும் போனா அந்த இடத்துல இருக்க பழகிட்டான். ஸோ இப்போ அவனை நம்ம நெக்ஸ்ட் பேஸுக்கு கொண்டு போகணும். இதே ஸ்டேவை நான் இப்போ கேஜில் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ஏன்னா ஒரே இடத்துல சொன்னா அந்த இடத்துல மட்டும் தான் அவனுக்கு கேட்கற மாதிரி ஆயிடக்கூடாது. கேஜில் அவனை ஏத்திடுறேன், கதவை திறந்து விட்டுறேன், ஸ்டேன்னு சொல்றேன், ஒரு ஸ்டெப் பின்னாடி போறேன், இறங்கி வராம இருந்தானா ஒரு ட்ரீட். அதே 2 ஸ்டெப்பா மாத்துறேன், 3 ஸ்டெப்பா மாத்துறேன், படி மேலே போறேன், ரூமுக்கு அந்த சைடு போறேன், சுத்துறேன். அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நான் கம் 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 அப்படி சொல்கிறனோ அப்போ தான் அவன் வரணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நான் பழகிட்டு இருப்பேன். இஃப் சப்போஸ் அதை அவன் பண்ணலனா ட்ரீட் ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டேன், திரும்ப எடுத்துகிட்டு போய் கேஜில் விட்டுருவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் முக்கியம். பிகாஸ் எல்லா வாட்டியும் நம்ம நாயை ஃபேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. ஒரு சில டைம் நம்மளும் ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் 2 பேரும் ஒரே டேரக்ஷனில். அப்போ நான் ஸ்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிட்டு போனால் கூட அவன் அந்த இடத்துல இருக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேன்னு சொல்லிட்டு என் ஃபேஸை திருப்பிட்டு போகிறேன். ஒரு ஸ்டெப்பு ட்ரீட் கொடுக்குறேன், 2 ஸ்டெப்பு ட்ரீட் கொடுக்குறேன், 3 ஸ்டெப்பு ட்ரீட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ரூமுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நான் நில்லுன்னு சொல்லிட்டு நான் ரூம்குள்ளே போய் கதவு சாத்துறது வரைக்கும் அவன் அங்கே இருக்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கான்ட்டு. Stay. Good boy. இப்போ வெளில தரலாம். இனிமேட்ல இருந்து கொஞ்சம் மூக்கு சம்பவங்கள் தவிர்க்கப்படும் நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட் எப்பயுமே பாக்கெட்ல வச்சுட்டே இருக்கோங்க. நீங்க வீட்ல என்ன அவன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு ட்ரீட் கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு அது மண்டையில் ஏறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லலை, யூடியூப் நண்பர்கள் சொன்னாங்க நமக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட் சொல்லி தரதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருந்தா ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணி விட்டு போங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா.